என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஆம்ப் இருக்குது. ஒன்று வந்து அஃபிஷியல் சோனி பிராண்டு, இன்னொன்று வந்து அசம்பிள் பண்ணது. ரெண்டுத்துலையுமே டால்பி சப்போர்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. ஆனால் சோனியில் மட்டும் தான் பண்ணும், அசம்பிள் பண்ணதை டால்பி சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டால்பினா என்ன சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு டால்பி கம்பெனி எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, நம்ம சின்ன வயசில் இந்தமாரி கேசட்டில் பாட்டு கேட்டிருப்போம். அந்த கேசட்டில் பாட்டு கேட்கும்போது ஒரு ஹிஸ்ஸிங் நாய்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஹிஸ்ஸிங் நாய்ஸை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு டால்பி ஒரு சிக்னல் ப்ராசஸிங் யூனிட்டை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன பண்ணுன்னா, நார்மல் ஆடியோ ஃபைலில் இருக்கிற ஹிஸ்ஸிங் நாய்ஸை மட்டும் டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு குவாலிட்டியான ஆடியோவை கொடுக்கும். இதனால தான் டால்பி வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு பவர்ஃபுல்லான மூவ் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசில் பாட்டு கேட்கும்போது பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் தான் லோ, மிட், ஹை எல்லாமே கேட்கும். அந்த ஸ்பீக்கரை நம்ம கார்னரில் மாட்டுறதுக்கும் பெரிய ஸ்டாண்டு தேவைப்படும். இதை புரிஞ்சுக்கிட்ட இன்ஜினியர்ஸ் தான் ஸ்பீக்கரோட சைஸை ரொம்பவே சின்னதாகினாங்க. அப்போ எப்படி பேஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த பேஸுக்கு செப்பரேட்டான ஒரு யூனிட்டு தரையில் வச்சாங்க. அதுக்கு பேர் தான் சப்வூஃபர். இதனால் ஆடியோ இண்டஸ்ட்ரி டோட்டலாகவே மாறிச்சு. இதுக்கப்புறம் தான் 2.1, 5.1, ஈவன் 7.1 இன்றைக்கி டால்பி அட்மாஸ் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே கொண்டு வந்தது டால்பி சிஸ்டம் தான். இன்றைக்கி அவங்க போட்டியாக டிடிஎஸும் இருக்காங்க. ஆனால் டால்பி அளவுக்கு அவங்க ஃபேமஸ் கிடையாது. அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் அசம்பிள்டு ஆம்ப் வாங்குறீங்கன்னா அதில் டிஎஸ்பி ப்ராசஸிங் சிப் இருக்கணும். அதாவது டால்பிக்குன்னு உண்டான ஒரு செமிகண்டக்டர் பார்ட்டு அதில் இருந்தாகணும். அப்போ மட்டும் தான் அந்த ஆம்பில் நீங்கள் டால்பின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணணும். பொதுவாக டிடிஎஸ் எப்படி உருவாச்சுன்னா, நம்ம சின்ன வயசில் தேட்டரில் படம் பார்க்கும்போது இந்தமாரி ஒரு ஃபிலிமில் தான் படம் பார்த்துருப்போம். அந்த ஃபிலிமில் ஆடியோவும் இருக்கும், வீடியோவும் இருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த ஃபிலிமை நம்ம திருப்பி போட்டு பார்க்கும்போது அந்த ஃபிலிம் வந்து தேஞ்சு போயிடும். இதனால் வீடியோ குவாலிட்டியும் டேமேஜ் ஆகும், ஆடியோ குவாலிட்டியும் டேமேஜ் ஆகும். இதை யோசித்து அந்த இன்ஜினியர்ஸ் தான் ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வீடியோவை ஃபிலிமில் பார்த்துக்கோங்க, நான் ஆடியோ மட்டும் தனியாக சிடியில் கொடுத்துன்னு சொல்லிட்டு ஆடியோ ஃபைலை தனியாக சிடியில் கொடுத்தாங்க. இதனால் தேட்டரோட ஆடியோ குவாலிட்டி அடுத்த லெவலுக்கு போச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபிலிமில் வீடியோ ஃபைலும் ஆடியோ ஃபைலும் பக்கத்துலேயே இருக்கும். இதனால் வாய்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகாது. இதே நீங்கள் ஆடியோ ஃபைலில் தனியாக சிடியில் தரும்போது 1 செகண்ட் டிலே ஆனால் கூட வாய்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிற சான்சஸ் இருக்குது. இதை யோசித்து அந்த இன்ஜினியர்ஸ் தான் அந்த ஃபிலிமில் இருக்கிற வாய்ஸ் பக்கத்துலேயே ஒரு ஆப்டிக்கல் க்ரூ வச்சாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, பைக்கில் இருக்கிற ஏபிஎஸ் சென்சார் மாரி ஒர்க் ஆகும். அதாவது அந்த ஆப்டிக்கல் சென்சார் ரீட் பண்ணி அந்த ஃபிலிமில் இருக்கிற டேட்டாவும் அந்த சிடியில் இருக்கிற டேட்டாவும் ஒன்றா சிங்க் பண்ணும். இதனால் உங்களுக்கு வாய்ஸ் மிஸ்மேட்சே ஆகாது, ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். இந்த டெக்னாலஜி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுனால இது எல்லா தேட்டர்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதனால தான் இந்த டெக்னாலஜி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. அதனால தான் இந்த டெக்னாலஜிக்கு பேர் டிஜிட்டல் தேட்டர் சிஸ்டம் சொல்லிட்டு வச்சாங்க. அதாவது டிடிஎஸ். இப்போ 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் தான் ஹை அண்ட் ஆடியோக்கு மிகப்பெரிய சவுண்ட் சோர்ஸாக இருக்குது. அதாவது டிடிஎஸ் வந்து எல்லா தேட்டர் மற்றும் ஹை அண்ட் ஆடியோ சிஸ்டத்துக்கு ரொம்பவே எசென்ஷியல். அதனால் இந்த ஆம்பில் என்ன தான் டிடிஎஸ் இருந்தாலும் இந்த டிடிஎஸ்ஸை என்னால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான ஒரிஜினல் ப்ளூரே டிஸ்க்கு ஆர் டிவிடி இருந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் டிடிஎஸ் ஃபைலை என்னால் ப்ளே பண்ண முடியும். ஆனால் டால்பி அப்படி கிடையாது. டால்பியோட கம்ப்ரஷன் ரேஷியோ ரொம்பவே சூப்பர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, டிடிஎஸ்ஸில் வந்த முதல் இங்கிலீஷ் படம் ஜுராசிக் பார்க், முதல் தமிழ் படம் கருப்பு ரோஜா. இதன் மூலமாக தான் டிடிஎஸ் வந்து இந்தியாவுக்கு முதல்ல இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், டால்பியாக இருக்கட்டும், 2 டெக்னாலஜியும் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது தான். ஆனால் உலகத்திலேயே அதிகமான இன்ஜினியர்ஸ் மற்றும் மியூசிக்கை லவ் பண்ணுறவங்க இந்தியாவில் தான் அதிகம். இவ்வளோ பேர் இருந்தும் நம்மளுக்கு உண்டான ஒரு கொடாக் இல்லை, ஒரு டிஎஸ்பி இல்லை. இந்த நிலைமை அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம எப்போவுமே ஒரு கன்சியூமராக தான் இருப்போம்.